எவ்வளோ நடிகர்கள் அதற்கான முயற்சியை செய்தார்கள். எம்ஜிஆரே பொதுவெளியில் அறிவிக்கிறார், என்னோட கலை வாரிசு திரு பாக்கியராஜன். அவர்களே ஆக முடியலையே. அம்மா அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, நம்ம மகன் நிற்கிறான் அரசியலில், எனக்கு ஓட்டு போடுங்கன்றப்ப என் தாய் என்னிடம் என்னமா சொன்னாங்க, தம்பி இதில் நீ தலையிடாத, ஓட்டு போகிறத பற்றியில் நீ பேசாத, உன் வேலையை நீ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய கட்சியில் நான் என்ன கட்சிக்கு என்னுடைய சின்னத்துக்கு என் தாய் வாக்களிக்கல. நம்ப முடியுமா? விசிலடிச்சாங்க என்ன நினைக்கிறாங்க, நான் மகன் சொல்லிட்டேன், நான் பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஓட்டு போட்டுறேன், அதனால் எங்கள் அப்பாவை நீ ஓட்டு போடணும், எங்கள் அம்மா ஓட்டு போடணும், எங்கள் பாட்டி ஓட்டு போடணும், என் தங்கை போடணும், தாய் போடணும், என்னுடைய தமையன் போடணும். யாரும் வாக்கு போட மாட்டார்கள். கமல் ஒரு வீட்டில் ரசிகராக இருந்து நான் கமல் ரசிகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க 10 பேருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட சொன்னால் கமல் ஜெயிச்சிருக்கணும். அவரே கோயம்புத்தூரில் தோத்தாரு. அம்மா தங்கைவா அம்மாவா நான் மாவட்ட செயலாளராக நீ ஓட்டு போடனா 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட வேணும்? அது ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் ஓட்டு போடணும்? நான் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? எனக்கு விஜய் என்ன செஞ்சார்? நான் நடிகர் சங்கத்தை கட்டி முடித்த பிறகுதான் நீங்க விஷால் சொல்றாங்க, பிடிக்கலையோ நடிகர் சங்கத்தை கட்டி முடித்தவன் தான் திருமணம் சொல்றாயா. வேறு மாநிலத்திலிருந்து இங்க பொழைக்க வந்தவன் சொல்றாயா, அதை கட்டி முடிச்சவன் நான் கட்டிக்கிறேன். அந்த வைராகியம் விஜய்கிட்ட இருக்கா? உன்னுடைய பொருளாதாரத்தில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்ச? நீ ஒரு ஆரம்பிச்சு வச்சிருக்க ஒரு ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்க, அதில் ஒரு ஏழை மாணவன் படிக்கிறானா? நீ இப்போ கல்யாண மண்டபம் திறந்து வச்சிருக்க, ஜேஎஸ் கல்யாண மண்டபம், சங்கீதா மண்டபம், சோபா மண்டபம் திறந்து வச்சிருக்க. உன்னுடைய ரசிகர்கள் எவனுக்கா இலவசமா திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன், இலவசமா திருமண மண்டபத்தை கொடுத்துருக்கியா? நான் கோடியாக சம்பாதிச்சிருக்கேன், அரசியல் வந்தா சம்பாதிக்க. அந்த கோடியாக சம்பாதித்த பணத்தை நீ என்ன பண்ண? உன் தாய் மாமனுக்கு 1 ரூபா கொடுத்தியா? உன் அக்கா மகன் விக்ராந்த் நீ கஷ்டப்படுறான், 1 ரூபா கொடுத்தியா? உனக்காக உயிரையே கொடுத்து செந்தூர பாண்டியன் இலவசமா நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். அவருடைய மகன் செண்பக பாண்டியன் இன்றைக்கு பெரிய லெவல்ல சினிமாவில் வர முடியாம தடுமாற, அவருக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தியா? சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சமீபத்தில் விஜய் நடத்த பேரணியில் நிறைய பேர் நிறைய முன்னணி நிறுவனங்கள், சேனல்கள், யூடியூப் சேனல்கள்லாம் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அங்கே சில பெண்கள் பேசுகிறாங்க, சில குழந்தைங்களும் பேசுகிறாங்க. நான் சொல்லி எங்கள் அப்பா அம்மா ஓட்டு போட வைப்பேன் அப்படின்றாங்க. சில வீட்டு பெண்கள் சொல்லுது, நான் சொல்லி எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா ஓட்டு போட வைப்பேன் விஜய்க்கு அப்படின்னு சொல்லுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இவங்களாம் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் அடிப்படையாக அரசியல் தெரியாதவர்கள். அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் இப்படி மாதிரி பொது வழியில் பேச மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அரசியலையும் சினிமாவையும் மிகச்சரியாக அளந்து வைத்திருப்பவர்கள். நீங்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிரபலம் நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு 20% காரணிகள் தான் தவிர, நீங்கள் பிரபலம் என்பதாலே உங்களை முதலமைச்சர் ஆகுனா கமலஹாசன் முதலமைச்சர் ஆகிருக்கணும். இடுக்கு சந்து புந்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் கமலஹாசன் தெரியுமா தெரியாதா? கமல் தெரியாத நடிகர் இருக்காங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த நடிகர் யார்? களத்தூர் கண்ணம்மாலேருந்து இன்றைக்கி நடித்த இந்தியன் டூரையும் நடித்த விக்ரம் வரையும் நடித்த நடிகர் யார்? திரு கமலஹாசன். இளமை பருவத்திலிருந்து சிறுவனாக இருந்து இன்றைக்கு 60 வயதை கடந்து அவர் நடித்துட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்குமே தெரியுமே, அவர் முதலமைச்சர் ஆகிருக்கணும்ல. அவர் தானே பிரபலம் தானே. அவர் ரஜினிகாந்த் ஆகிருக்கணும்ல. ரஜினிகாந்த் வரேன்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவர் ஆக்கியிருக்கலாமா? ஏன் ஆக்க முடியல? டி ராஜர் ஆகிருக்கலாம், பாக்யராஜ் ஆகிருக்கலாம், சரத்குமார் ஆகிருக்கலாம், கார்த்திக் ஆகிருக்கலாம், இன்னும் பட்டியலிட்டே சொல்லிட்டு போவேன். எவ்வளோ பாக்யராஜ் ஆகிருக்கலாம். எவ்வளோ நடிகர்கள் அதற்கான முயற்சியை செய்தார்கள். எம்ஜிஆரே பொதுவெளியில் அறிவிக்கிறார், என்னோட கலை வாரிசு திரு பாக்கியராஜன். அவர்களே ஆக முடியலையே. அப்போ நீங்கள் ஆனவர்கள் யார்? திரு கலைஞர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள். இவங்க மட்டும்தான் 3 பேர். ஆந்திராவில் என்டிஆர். இந்த 4 பேர் தான் ஆயிருக்காங்க. ஆகாதவங்க லிஸ்ட்டுக்கிட்டே யாரும் போக மாட்டாங்க, ஆனவங்க லிஸ்ட்டுக்கிட்டே போகிறாங்க. அதனால் நீங்கள் பிரபலமாக இருக்கிறீர்கள்ன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் முதலமைச்சராக முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, அரசியலில் இப்போ நான் போய் எங்கள் அம்மா கிட்ட நான் ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருக்கிறேன், நான் என் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறப்ப எங்கள் அம்மா பாரம்பரியமாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. நான் போய் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, நம்ம மகன் நிற்கிறேன் அரசியலில், எனக்கு ஓட்டு போடுங்கன்றப்ப என் தாய் என்னிடம் என்னமா சொன்னாங்க, தம்பி இதில் நீ தலையிடாத, ஓட்டு போகிறத பற்றியில் நீ பேசாத, உன் வேலையை நீ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய கட்சியில் நான் என்ன கட்சிக்கு என்னுடைய சின்னத்துக்கு என் தாய் வாக்களிக்கல. நம்ப முடியுமா? நீங்கள் என்னமோ என் பொண்டாட்டி சொன்னால் போட்டுருவா, என் மகன் சொன்னால் போட்டுருவான், என்னோட பாட்டி சொன்னால் நான் சொல்கிறத கேட்பேன். யாருக்கும் கேட்க மாட்டார்கள். அப்படியே அவர்கள் கேட்குற மாதிரி இருந்தாலும் கேட்குற மாதிரி நடிப்பார்கள். ஆனால்
அந்த பொத்தானை போய் அழுத்துறப்ப அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ, அவர்களுக்கு யார் பிடிக்கிறதோ, அவர்களுக்கு யார் வாக்களிக்கணும் அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. இதுதாங்க நிதர்சனம். இது தெரியாமல் நான் வந்து குடும்பத்தில் வந்து மூத்த தலைவன், நான் சொல்லிட்டேன் என் மகனுக்கெல்லாம் 18 வயசு ஆகிடுச்சு, எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவானா? முதல்ல வந்து மகனும் அப்பனும் எந்த குடும்பத்தினாச்சும் பேசுகிறானா? முதல்ல மகன் வந்து அப்பன் பேச்சை கேட்குறானா, அப்பன் புள்ள பேச்சை கேட்குறானா, பொண்டாட்டி பேச்சை புருஷன் கேட்குறானா, புருஷன் பேச்சை பொண்டாட்டி கேட்குறான்? இயந்திரத்தனமான வாழ்க்கையை நோக்கி இங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறோங்க. உனக்கு பிடிக்குதுன்னா போட்டு போயிட்டே இரு, என்கிட்டலாம் சொல்லாதுன்னு தாங்க இன்றைக்கி எல்லா இளைஞரோட கேள்வி. விசிலடிச்சாங்குஞ்சில் என்ன நினைக்கிறாங்க? நான் மகன் சொல்லிட்டேன், நான் பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஓட்டு போட்டுறேன், அதனால் எங்கள் அப்பாவை நீங்கள் ஓட்டு போடணும், எங்கள் அம்மா ஓட்டு போடணும், எங்கள் பாட்டி ஓட்டு போடணும், என் தங்கை போடணும், தாய் போடணும், என்னுடைய தமையன் போடணும். யாரும் வாக்கு போட மாட்டார்கள். அப்படி வாக்கு போகிறதா இருந்தால் நான் சொன்ன பிரபலங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கணும். கமல் ஒரு வீட்டில் ரசிகராக இருந்து நான் வந்து கமல் ரசிகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க 10 பேருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் கமல் ஜெயிச்சிருக்கணும். அவரே கோயம்புத்தூரில் தோத்தாரு. கோயம்புத்தூர் கிழக்கு மேற்கில் ஏன் தோத்தாரு? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் வேறு, சினிமா வேறு, அரசியல் வேறு. நீங்கள் என்னதான் ப்ரெஷர் பண்ணாலும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்னதான் எடுத்து கூறினாலும் அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் அவர்களுக்கு மனதில் என்ன தோணுகிறோ அதை நோக்கி தான் நகரும் தவிர, விசிலடிச்சாங்குஞ்சிகள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து விஜய் சார் கட்சியில் சேர்ந்துட்டோம், நம்ம மாவட்ட செயலாளர் ஆகிட்டோம், நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு, அம்மா 1, தம்பி 1, தங்கச்சி 1, 6 ஓட்டு இருக்குது, ஸோ 6 ஓட்டு நம்ம போட்டுருவாங்க, அம்மா தங்கைவா அம்மாவா நான் வந்து மாவட்ட செயலாளராக நீ ஓட்டு போடனா 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட வேணும்? அது ஒரு காரணம் சொல்லுங்கள். ஏன் ஓட்டு போடணும்? நான் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? எனக்கு விஜய் என்ன செஞ்சார்? என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு விஜய் என்ன செய்திருக்கிறார்? உங்களை ஓட்டு போட்டு ஜெயிச்சு கருவூலத்துலேருந்து நான் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் தமிழ்நாட்டை மாற்றி அமைச்சு நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செய்வதற்கு நீ தேவையில்லை எனக்கு. அதுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் என்கிட்ட இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்ச? இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்ச? உன் குடும்பத்துக்கு என்ன செஞ்ச? கூட இருக்கிறவங்க என்ன செஞ்ச? உனக்காக வேலை செஞ்சவருக்கு என்ன செஞ்ச? உன்னுடைய தாய் மாமனாக எஸ்.என். சுரேந்தருக்கு நீ என்ன செஞ்ச? உனக்காக அல்லும் பழக்கமாக உழைச்ச உன்னுடைய மேனேஜருக்கு என்ன செஞ்ச? உனக்காக வந்து தன்னுடைய உயிரை பணைய வைத்து ஓட்டின டிரைவருக்கு என்ன செஞ்ச? எல்லாருக்கும் ஒரு துளி கூட அவர் எதுவுமே செய்யலைங்க. உனக்காக சார்ந்த திரையுலகத்துக்கு என்ன செஞ்ச? உன்னை வைத்து படம் எடுத்த ஒவ்வொரு ப்ரொடியூசரும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். நீ நடிகர் சங்கம் கட்ட முடியாமல் அங்கே இருக்குது, அதற்கு பெரிய நிதி உதவி வைத்து அந்த தலைவர் வைத்து நான் ஏற்று நான் நடிகர் சங்கத்தை கட்டி முடித்த பிறகு தான் நீங்கள் விஷால் சொல்கிறாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ நடிகர் சங்கத்தை கட்டி முடித்தவன் தான் திருமணம் சொல்கிறாயா. வேறு மாநிலத்திலேருந்து வந்து இங்கே பிழைக்க வந்தவன் சொல்கிறாயா, அதை கட்டி முடித்தவன் நான் கட்டிக்கிறேன். அந்த வைராகியம் விஜய்கிட்ட இருக்கா? நடிகர் சங்கத்துக்கும் எதுவும் செய்யலை, நடிகர்களுக்கும் எதுவும் செய்யலை, சொந்த அப்பா அம்மாவும் கவனிக்கலை, பொண்டாட்டி பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது, மகன் வந்து கால் ஷீட்டு வந்து ஒரு ஹீரோவாக போட்டு கெஞ்சி நிற்கிறான், என் படத்தில் நடிகன்னு அதுக்கும் ஹெல்ப் பண்ணல. பொண்ணு என்ன பண்ணுறான்னு இதுவரையும் தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல. கூட இருந்த டிரைவர் எல்லாரும் நைட்டு, ஆனால் நைட்டு வீட்டை அடிச்சு துரத்தி வீட்டை காலி பண்ணி வெளியே அமிச்சிட்டா. அவரோட மேனேஜருக்கு ஒரு படத்தை கொடுத்து வெள்ளம் கொடுத்து அவனுக்கு அவர் வந்து சுத்தமாக அவர் காலி பண்ணிட்டீங்க. பிடி செல்வகுமார் ஒரு படத்தை புலி படத்தை எடுக்க வச்சு அவர் பொருளாதாரத்தை மேம்படைய முடியாமல் சுத்தமாக காலி பண்ணிட்டேன். கூட இருந்த மேனேஜர் ராமு எங்கே இருக்கிறான்னு தெரில. உனக்கு ரசிகர் மன்றத்தை மிகப்பெரிய லெவலில் கட்டமைத்த ஜெகதீஷ் செத்தே போட்டான், அவனுக்கு நீ ஒரு இரங்கல் தெரிவிக்கல. ஒன்றை வைத்து படம் எடுத்த அழகிய தமிழ் அப்பச்சனுக்கு கேஸ் போட்டிருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரில. போக்கிரி ரமேஷ் செத்து போயிட்டார், என்னான்னு தெரில. காவலன் படத்தை ரிலீஸுக்காக ஹெல்ப் பண்ணுவாருங்க, என்னான்னு தெரில. மெர்சல் படம் எடுத்த முரளி ராம்நாராயண் 100 படம் எடுத்தவர், அந்த ப்ரொடியூசருக்கு மெர்சல் படத்தோடு அவர் பொருளாதாரத்தில் வீழ்ந்தடிச்சு என்னான்னு தெரில. யாருமே உன்னை வைத்து வாழவில்லை, யாரையும் நீங்கள் வாழ வைக்கவில்லை. எதற்கு நான் உனக்கு ஓட்டு போட வேணும்? எனக்கு என்ன செஞ்சேன் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு சொல்லு. நான் முதலமைச்சரானால் இதெல்லாம் செய்வேன். முதலமைச்சரானவன நீ என்ன செய்யுது? நான் செய்வேன். என்ன முதலமைச்சராக நான் செய்வேன். ஏன்னா மக்கள் கருவூலத்தில் மக்களிடம் எங்கள்கிட்ட பணம் இருக்கிறது. அந்த பணத்தை அதிகாரத்தை வைத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி திட்டங்கள் திட்டப்போகிறோம். ஐஏஎஸ் கேடர் திட்டம் திட்டப்போகிறோம், ஐபிஎஸ் கேடர் திட்டங்கள் திட்டப்போகிறோம். திட்டத்தை செயல்படுத்துக்கு அதிகாரம் இருக்கிறார்கள். நான் போய் சாப்பாவில் கையெழுத்தா போட போகிறேன். உன்னுடைய மூளை அங்கே என்ன இருக்கிறது? உன்னுடைய பொருளாதாரத்தில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்ச? நீ ஒரு ஆரம்பிச்சு வச்சிருக்க ஒரு ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்கே, அதில் ஒரு ஏழை மாணவன் படிக்கிறானா? நீ இப்போ கல்யாண மண்டபம் திறந்து வச்சிருக்க, ஜேஎஸ் கல்யாண மண்டபம், சங்கீதா மண்டபம், சோபா மண்டபம் திறந்து வச்சிருக்க. உன்னுடைய ரசிகர்கள் எவனுக்காக இலவசமாக திருமணம் செஞ்சு வச்சிருக்கே, இலவசமாக திருமண மண்டபத்தை கொடுத்துருக்கியா? அதெல்லாம் விடுங்க. உங்கள் திரையுலகத்தில் உன் படம் ரிலீஸ் ஆகுது, என் படம் இனிமேல் ரிலீஸ் ஆனால் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கக்கூடாது. என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய படத்தை 2000 ரூபா கொடுத்து பார்க்கக்கூடாது, 120 ரூபா கொடுத்து தான் பார்க்கணும்னு சொல்கிறவங்களுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தில் இருக்கா? நீங்களாம் பேசுகிறீங்க, நாங்கள் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. போங்க சார். இல்லை சார், இப்போ நீங்கள் பணம்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் தோணுது. என்னென்னா, அவர் வந்து மேடையில் பேசும்போது நம்ம வந்து பணம்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து பணத்துக்காக தான் அரசியல் வரணும் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. பணம் எவ்வளோ பார்த்தாருன்னு நினைக்கும் போது, அப்போ ஜனநாயகன் படம் வந்து சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் தான் படமே பண்ணுறாரு. அப்போ இலவசமாக டிக்கெட் கொடுப்பாரா அவரு? இல்லை, இலவசமாக டிக்கெட் கூட கொடுக்க தேவையில்லைங்க. டிக்கெட் படத்துக்கு அந்த படத்தை கொடுப்பாரா? முதல் காட்சிக்கு 9 மணி காட்சிக்கு 1000 ரூபாலேருந்து 2000 ரூபா போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய
விசிலடிச்சாங்குஞ்சிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தன் வீட்டில் சண்டை போட்டு கோச்சிக்கொண்டு தன்னுடைய ஒரு நாளோட சம்பளத்தை இழந்து 2000 ரூபா கொடுத்து பார்க்க தான் போகிறாங்க. சினிமா முகம் இங்கே ஆட்டி பிடித்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த ரசிகர்களுக்கு விஜய் இதை சொல்லுவாரா? நீங்களாங்க நீங்கள் 100 ரூபா 1000 ரூபா கொடுத்து பார்க்கக்கூடாதுங்க, 110 ரூபா கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? இல்லைல்ல. அப்புறம் எப்படி இந்த கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க? இவர்கள் எல்லாம் என்னன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ சீமானவர் அருமையாக ஒரு விஷயத்தை இப்போ முன் வச்சார். என்னன்னா, அரசியலுக்கு வான்னு எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ சீமான் கேட்குறாரு, யார் உன்னை வான்னு கூப்பிட்டது? வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடலையா நீ அரசியலுக்கு வான்னு? இங்கே வந்து அரசியலுக்கு வந்தால் நீ வந்து மாற்றத்தை கொடுக்கணும்னு யார் உன்னை கூப்பிட்டதுன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் இல்லை. என்னையா உன் கொள்கை? டிவிக்கு ஏதாவது உன் கொள்கையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் இல்லை. சொல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவங்க என்ன உன் கொள்கை என்ன? அரசியல் கொள்கை, அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்ற. அரசியல்னா என்ன, கொள்கை என்னன்னா எனக்கு தெரில. முதல்ல உன்னுடைய செயல் திட்டம் என்ன, நீ என்ன பண்ண போறன்றது இதுவரையும் அதுக்கான மேனிஃபெஸ்டோ கிடையாது. சரி, அது தேர்தல் வரப்ப நீங்கள் கொடுப்பேன்னு கூட வச்சுக்கலாம். நான் கேட்குறது ஒரு விஷயம், நான் ஏன் உனக்கு வாக்கு செலுத்தணும்? உன்னை சுற்றி இருக்கவர்களே நீ உருப்படியாக வச்சுக்காத. உன்னுடைய இப்போ ஒரு நாடு, ஒரு மாவட்டம், ஒரு ஊர் நல்லா இருந்தால் ஒரு மாவட்டம் நல்லா இருக்கலாம். ஒரு மாவட்டம் நல்லா இருந்தால் பிறகு ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். ஒரு மாநிலம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். இதுதான் கட்டமைப்பு. நான் அரசியலுக்கு வரணும்னா என்னுடைய முதல் பணி என் குடும்பத்தாரை நான் வந்து நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும். என் குடும்பத்தாருக்கு எந்த சச்சரவு செல்லாகும், என்னை சுற்றி இருக்க உற்றார்களுக்கு நல்லாதாக நான் சம்பாதித்த பணத்தை பொருளாதாரத்தில் இப்போ சொல்கிறார்ல அவர், நான் வந்து கோடியாக சம்பாதிச்சிருக்கேன், அரசியலில் வந்தால் சம்பாதிக்க. அந்த கோடியாக சம்பாதித்த பணத்தை நீ என்ன பண்ண? உன் தாய் மாமனுக்கு 1 ரூபா கொடுத்தியா? உன் அக்கா மகன் விக்ராந்த் நீ கஷ்டப்படுறான், 1 ரூபா கொடுத்தியா? உனக்காக உயிரையே கொடுத்து செந்தூர பாண்டியன் இலவசமாக நடித்து கொடுத்தாரு விஜயகாந்த். அவருடைய மகன் செண்முக பாண்டியன் இன்றைக்கு பெரிய லெவலில் சினிமாவில் வர முடியாமல் தடுமாற, அவருக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தியா? உன்னை வைத்து படம் எடுத்த டைரக்டருக்கோ உன்னை வைத்து படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு வாய் வலித்தியா? உன் கூட இருந்து வேலை செஞ்சவனுக்கு வாய் வலித்தியா? எதையுமே நீ பண்ணல. எதையுமே பண்ணாமல் நான் பணத்துக்காக வரலாம், முழுக்க பணத்துக்காக தான் வரான்றது குற்றச்சாட்டுறேன். இங்கே எப்படி மறுக்கும்? முதல்ல உன்னை யார் வர சொன்னது? யார் இங்கே நிற்கிறது? நீ அரசியலுக்கு வந்து இங்கே மாற்றத்தை உண்டு பண்ணணும். அப்படி என்ன நீ மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்? இல்லை பிடல் காஸ்ட்ரோவா, சேகோராவா, ஷாம் பிரசாத் முகர்ஜியா? யாருங்க நீங்கள்? ஹலிபராம் ஹெடேகரா? RSS ஆரம்பிச்சவரா நீங்கள்? யாருங்க நீங்கள்? +2 ஃபெயில் ஆகிட்டு அறகுறையாக ஒரு படிப்பை படிச்சுட்டு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இல்லை சார், பணம் வந்து நம்ம எவ்வளோ போதுமானதை விட பார்த்தாச்சு. இப்போ வந்து அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண தான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல சார் அவர். இல்லை, நான் நல்ல ஒரே கேள்வி நான் முன்வைக்கிறேன். அரசியலுக்கு அவர் நல்லது பண்ணுறேன்னு வர்றாருல, கரெக்டாக? அதில் மாற்று இல்லை. அப்போ நான் சொன்னேன், அவருடைய பள்ளிக்கூடங்களையோ அவருடைய கல்யாண மண்டபத்திலையோ எதுவும் நீங்கள் இலவசம் தரல, ஒத்துக்கிறேன், ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணாருங்கன்னா, அவர் ஆண்ட கிட்டத்தட்ட 1972 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிச்சி 87 வரை 3 முறை தமிழ்நாட்டை ஆண்டப்ப 1 ரூபாய் கூட அரசாங்க பணத்தில் அவர் பெறவில்லை. அதாவது சம்பளம் பெறவில்லை. அவர் அமெரிக்காவில் போய் சிகிச்சை பெற்று இங்கே வந்தோன்னா ஒரு பெரிய தொகை தமிழக அரசால் கட்டப்பட்டது. உடனடியாக எம்ஜிஆர் சொல்கிறாரு, இந்த பணத்தை நான் தமிழக அரசின் கருவூலத்தில் திருப்பி செலுத்தி விடுகிறேன். அது ஒத்துக்கல தமிழக அரசு கூட. ராஜீவ்காந்தி சொன்னார்னு சொல்லி ஒத்துக்கலாம், இந்திரா காந்தி சொன்னான்னு ஒத்துக்கலாம். ஆனால் தன்னுடைய ரசிகர்களிடம் பணம் வாங்கி அந்த பணத்தை செலுத்தி தமிழக அரசு என்னுடைய சிகிச்சைக்காக 1 ரூபா கூட செலவுப்படுறேன்னு சொன்ன மகான் அவர். நீங்கள் என்னமோ நீங்கள் வந்து ரசிகர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க, நான் வந்து பணத்துக்காக வரலன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பணத்துக்காக வரல, நீங்கள் என்ன பண்ணணும்? ரோல்ஸ் ராயல் கார் வாங்கினீங்களே, அதுக்கு ஏன் நீங்கள் வந்து இது கட்ட மாட்டேன்னு ஏன் சொன்னீங்க? ஏங்க சொன்னீங்க? இறக்குமதி வரி கட்ட மாட்டேன்னு ஏங்க நீதிமன்றம் போனீங்க? உங்கள்கிட்ட தான் கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அந்த ரோல்ஸ் ராயல் காரோடைய விலை என்ன? பல கோடி கொடுத்து வாங்க முடிஞ்சு இந்திய அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை நான் கட்ட முடியாது நீதிமன்றத்தில் சென்று தடை பெற்றது யார்? உங்கள் விஜய். நெய்வேலியில் மாசு படம் ஷூட்டிங் இருக்கிறப்ப உன்னை தூக்கி அலேக்கா வச்சு மலேக்கா தூக்கி காரில் போட்டு 2 இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வச்சுற ஆஃபீஸர் கொண்டு போய் உங்களை போய் விசாரணை பண்ணுறப்ப ஃபைன் 4 கோடி கட்டியவர் யார்? உங்கள் விஜய். கட்டல? நீங்கள் 4 கோடி ரூபா ஃபைன் கட்டல, வரி ஏறிப்பு கட்டல, பொய் சொல்லுங்களா? நீங்கள் நேர்மையானவரா? அப்பற்ற கரைகளுக்கு சொந்தமானவரா? சொல்லுங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு நாங்கள் வந்து பணத்துக்காக வரலன்னு சும்மா கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். எதுவாக இருந்தாலும் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு. கூட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கூட்டம். இப்படி தான் கட்டமைப்புறாங்களே சார், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க நான் முன்னாடி பண்ண பதிவை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் நீங்கள் நினச்சா, நீங்கள் 3 மணிக்கு பேசுகிறீங்கன்னா நான் 3 மணிக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பேசுகிறேன், அதோடு முடிச்சிருக்கணும். யாரும் எங்களை பின்தொடராதீங்க, நான் கரெக்டாக 3 மணிக்கு அங்கே வந்துடுவேன், எப்படி வரணும்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் சிறந்த தலைவனுக்கு அழகு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 மணிக்கு பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே பனையூர்லேருந்து விஜய் புறப்பட்டு விட்டார், ஒரு கும்பலை போய் நிற்குது.
விஜய் வந்து ஃப்ளைட்டு மீனம்பாக்கத்தில் பிடிச்சி விட்டார், ஒரு கும்பல் நிற்குது. விஜய் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கி விட்டால் திருச்சியில் ஒரு கும்பல் நிற்குது. விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு நோக்கி நகர்கார், கும்பல் நிற்குது. அங்கு நீங்கள் யாரும் என்னை பின்தொடரார்கள், நீங்கள் இன்னும் பின்னாடி வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், குழந்தைகள் வராதீர்கள், பெரியவர்கள் வராதீர்கள், மோட்டர் பைக் எடுத்துகிட்டு வராதீங்கன்னா அதோட சொல்கிறது நோக்கம் என்ன? எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நான் இங்கேருந்து புறப்பட்டுட்டேன், இங்கேருந்து போயிட்டு இருக்கேன், இங்கே நிற்கிறேன், இங்கே இறங்க போகிறேன், எல்லாரும் வந்து மாசை காட்டுங்கன்னு சொல்லி செயற்கைத்தனமாக வேண்டுமென்றே தன்னுடைய விசிலடிச்சாங்குஞ்சுகளை உசுப்பேற்றி பெரிய ஒரு மாசை வந்து மக்களிடம் காட்ட வேண்டும் என்கின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயல். இதை நல்ல தலைவனா என்ன பண்ணுவான்? 3 மணிக்கு மீட்டிங்கா, கரெக்டாக 2 மணிக்கு எங்கே ஸ்பாட்டில், அந்த ஸ்பாட்டில் யாருக்கும் தெரியாமல் வந்து டக்குன்னு வேனில் ஏறி பேசிட்டு யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நகர்ந்துருவான். ஆனால் இவர் வர வேண்டாம் என்று சொல்லி எல்லோரையும் வர வைத்து மக்களிடம் தனக்கு பெரிய ஒரு மாசு இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. தயவுசெய்து விஜய் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8 கோடி வாக்காளர்கள் மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து 4.5 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 4.5 கோடியில் உங்களுக்கு வந்து இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அதிகபட்சம் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. இதை வைத்து அந்த வாக்கை நீங்கள் தயவு செய்து எடை போடாதீர்கள். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.